ஞாபகம் வந்தது. அப்போது கிருஷ்ணர், இந்த மூட்டையை நீ சுமந்தது போதும், கீழே இறக்கி வை என்றவர். இந்த மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிய உனக்கு ஆசை இருந்தது அல்லவா? இப்போது அறிந்து கொள்ளலாமா என்று கூறியபடி அந்த மூட்டையை அவிழ்த்தார். அந்த மூட்டையில் வைக்கோல் தென்பட்டது. அதை அகற்றிய போது அதற்குள் அரிய வகை மாணிக்கங்களும் வைர வைடூரியங்களும் பொற்காசுகளும் தங்க ஆபரணங்களும் குவிந்து கிடந்தன. தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்சம் மட்டுமே தரக்கூடிய பொக்கிஷம் அவை. இப்போது கிருஷ்ணர், இத்தனை காலமும் பொறுமையுடன் நான் அளித்த சுமையை சுமந்தபடி காத்திருந்ததற்காக என்னுடைய பரிசு இது, எடுத்துக்கொள் என்றா. ஆனந்தத்திலும் வியப்பிலும் மூழ்கி போனால் அந்த பெண் நம் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சுமையும் அதை சுமப்பவர்களுக்கென்றே இறைவனால் மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்யேகமாக செய்யப்படுகிறது. அவற்றை சுமை என்று நினைத்தால் சுமை, பொக்கிஷம் என்று நினைத்தால் பொக்கிஷம், எதுவாகினும் நம் கைகளில்தான் அது உள்ளது. நம்மால் எதை சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும். அந்த அளவு சுமை மட்டுமே கடவுள் தருவார். நாம் தடுமாறும் நேரங்களில் கை கொடுக்கவும் செய்வார். எனவே இறைவனை முழுமையாக நம்புங்கள். உங்களுக்கு மகாபாரத கதைகள் பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஜெய கிருஷ்ணா என்று கமெண்ட் செய்யவும். பிரபு, மகாபாரதத்தில் பூமாதேவிக்கு பாரம் அதிகரிக்கும் போது உலகை காப்பாற்றுவேன் என்று அருளினீர்கள். அந்த பாரம் என்றால் என்ன பிரபு? இன்று உலகில் ஏன் இவ்வளவு அநீதியும் துன்பமும் இறை நம்பிக்கை குறைவும் காணப்படுகிறது? கருடா, பூமாதேவிக்கு பாரம் என்பது மலைகளோ கடல்களோ அல்ல, மனிதர்களின் தீய எண்ணங்களே அவளுக்கு பெரும் பாரம். பேராசை, பொறாமை, அகங்காரம், அநீதி இவையே பூமியின் சுமை. மனிதன் தர்மத்தை மறந்து பிறருக்கு துன்பம் விளைவிக்கும்போது பூமாதேவி வேதனைப்படுகிறாள். பிரபு, அப்படியானால் தீயவர்களை அழிப்பதே உங்கள் அவதாரத்தின் நோக்கமா? இல்லை கருடா, நான் அழிப்பது மனிதர்களை அல்ல, அவர்களுள் இருக்கும் தீமையைத்தான். ஒவ்வொரு ஆத்மாவும் பல பிறவிகளின் பயணத்தில் பாடம் கற்கிறது. ஒரு பிறவியிப் கற்காததை மற்றொரு பிறவியிப் கற்பிக்கிறேன். ஆனால் பிரபு, பலர் நாம் இன்று அனுபவிக்கும் துன்பங்கள் அனைத்தும் முந்தைய பிறவி பாவங்களால் என்று நம்புகிறார்களே. அதனால்தான் கர்ம விதி படைக்கப்பட்டது. கருடா, கர்மா என்பது வெறும் தண்டனை அல்ல, அது ஒரு பாடம், மனிதனை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் தெய்வீக பாதை. நான் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பிறவியிலும் மனிதனை தர்மத்தின் வழிக்கு திருப்ப முயற்சிக்கிறேன். பிரபு, கலியுகத்திலும் தர்மம் வாழுமா? நிச்சயமாக கருடா. ஒரு மனிதன் தனது தீய எண்ணங்களை வென்ற நாளே பூமாதேவியின் பாரம் குறைகிறது. தர்மம் மீண்டும் எழும், இறை நம்பிக்கை மீண்டும் மலரும். கருடா, எனது அவதாரங்கள் இன்னும் முடிவடையவில்லை. யுகங்கள் மாறினாலும் தர்மத்தை நிலைநாட்டும் எனது கடமை முடிவதில்லை. எப்போது நல்லவர்கள் துன்பப்படுகிறார்களோ, எப்போது பூமாதேவி வேதனைப்படுகிறாளோ, அப்போது நான் ஏதோ ஒரு வடிவில் அவதரிப்பேன். நல்லவர்களை காப்பாற்றுவேன், தீயவர்களின் தீய எண்ணங்களை மாற்றுவேன். பிரபு, உமது கருணைக்கு எல்லையே இல்லை. இந்த ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய. குருவாயூரப்பன் சிலையை யார் உருவாக்கினார் தெரியுமா? ஏன் இந்த ஊருக்கு குருவாயூர் என்று பெயர் வந்தது? கண்ணனே தன் பெயரை வைக்காமல் குருவுக்கும் வாயுவுக்கும் மரியாதை செய்த அதிசய வரலாற்றை இப்போது பார்ப்போம். கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள குருவாயூர் உலக புகழ்பெற்ற ஸ்ரீகிருஷ்ணர் திருத்தலமாக விளங்குகிறது. இங்கு அருள்பாலிக்கும் மூலவர் உன்னி கிருஷ்ணன் அல்லது குருவாயூரப்பன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த திருமேனி கல்லாலோ உலோகத்தாலோ வடிக்கப்பட்டதல்ல, பாதாள அஞ்சனம் எனப்படும் அரிய தெய்வீக கலவையால் உருவாக்கப்பட்டதாக ஐதீகம் கூறுகிறது. சில மரபுகள் இந்த விக்கிரகத்தை ஸ்ரீகிருஷ்ணரே தன் திருக்கரங்களால் உருவாக்கியதாகவும் கூறுகின்றன. துவாரகையில் வாழ்ந்த தனது அன்பு சீடரான உத்தவரிடம், என் அவதாரம் நிறைவடைந்த பிறகு துவாரகை கடலில் மூழ்கும், அப்போது இந்த விக்கிரகம் கடலில் மிதந்து வரும், அதை தேவகுரு ப்ருஹஸ்பதி பெற்றுக்கொண்டு தகுந்த புனித இடத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் அறிவுறுத்தினார். கிருஷ்ணர் கூறியது போலவே அனைத்தும் நடந்தது. வாயு பகவான் புயலாக வீசினார், பெருமழை பெய்தது, துவாரகை கடலில் மூழ்கியது, உத்தவரிடம் இருந்த விக்கிரகம் கடலில் மிதந்து வந்தது. தேவகுரு ப்ருஹஸ்பதியும் வாயு பகவானும் அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு தகுந்த இடத்தை தேடி கேரள நாட்டிற்கு வந்தனர். அந்த நேரத்தில் பரசுராமரையும் சந்தித்தனர். ருத்ர தீர்த்தத்தின் அருகே சிவபெருமான் உமையம்மையுடன் எழுந்தருளியிருந்தார். அவரிடம் ஆலோசனை கேட்டபோது,
இங்கேயே கோயில் கட்டி இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று சிவபெருமான் அருளாசி வழங்கினார். விஸ்வகர்மாவின் உதவியுடன் கோயில் கட்டப்பட்டு ஸ்ரீகிருஷ்ணர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். சிவபெருமான் அருகிலேயே மம்யூர் மகாதேவர் என்ற திருநாமத்தில் எழுந்தருளினார். இந்த விக்கிரகத்தை ப்ருஹஸ்பதியும் வாயு பகவானும் பிரதிஷ்டை செய்ததால் குரு மற்றும் வாயு என்ற 2 பெயர்களும் இணைந்து இந்த திருத்தலம் குருவாயூர் என்ற பெயரை பெற்றதாக நம்பப்படுகிறது. இதற்கு பிறகு ஜனமேஜய மன்னன் சர்பயாகத்தின் பாவத்தால் தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். பரசுராமரின் அறிவுரைப்படி குருவாயூரப்பனை பக்தியுடன் வழிபட்டு புஷ்கரணியில் நீராடி தவம் செய்தார். மன்னனின் பக்தியால் மகிழ்ந்த குருவாயூரப்பன் அவருக்கு அருள் காட்சி தந்து நோயை முற்றிலும் நீக்கினார். நன்றி கடனாக ஜனமேஜயன் குருவாயூரப்பனுக்கு பிரம்மாண்டமான கோயிலை அமைத்ததாக தலபுராணம் கூறுகிறது. தினமுமே நாம் எழுந்தவுடன் ஒன்று செய்ய வேண்டுமா? விழித்து எழுந்தவுடனே பகவானை பற்றி நினைக்க வேண்டும். என்ன நினைக்கணும்னால் அவருடைய 5 நிலைகள், வைகுந்தம், பார்க்கடல், அதுக்கு மேல ராமன், கண்ணன் முதலான அவதாரங்கள், உள்ளுக்குள்ள மனசுல இருக்கிற அந்தர்யாமி, கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தி, இந்த 5 நிலைகளையும் நினைக்க வேண்டுமா? பகவான் எனக்காக வைகுந்தத்துல இருந்தவர், அங்கிருந்து பார்க்கடலுக்கு வந்தார், அங்கிருந்து உலகத்துல வந்து பிறந்தார், அது போராதுன்னு உள்ளேயே என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறார், கண்ணுக்கு தெரியும்படி கோயிலில் இருக்கிறார், என்னிடத்துல எவ்வளவு அன்பு பகவானுக்கு, எனக்காக எவ்வளவு இறங்கி இறங்கி வந்து என்னை சுத்தி சுத்தி எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று பகவானிடத்துல நன்றியோடு 5 நிலைகளையும் நினைத்து கொள்ள வேண்டும். அதோடு கூட வாயால பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டுமா? ஹரிஹி என்று பகவானுக்கு ஒரு திருநாமம் இருக்கும் இல்லையோ, 2 எழுத்து. ஹரி என்கிற திருநாமத்தை 7 முறை விழித்தவுடனே சொல்ல வேண்டும். விழித்து படுக்கையில எழுந்து அமர்ந்து கொண்டே, அதுக்கு மேல பல்விளக்குவது குளிப்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதலிலேயே 7 முறை ஹரி என்கிற திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அந்த திருநாமத்துக்கு அத்தனை பெருமை உண்டு. ஹரி என்கிற திருநாமம் சொல்பவர்களுடைய பாபங்களை போக்குமாம். அதனால காலை எழுந்தவுடனே ஹரிஹி 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 ஹரி